திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வருமா வருமா? வரலாறு வரலாறு திரும்புதா, அங்கேயே சுத்துதான். தம்பி, திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும்? நீ தான் திரும்பணும். உங்களுக்கு புரியுதா? எதையாவது தெரிஞ்சு வரணும்ல. காமராஜரை வச்ச, யார் காமராஜர் 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியாரை வச்ச, யார் வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிற. தெரியுமாடா? ஏய், திருச்சியில இந்த போறாருல, அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க. ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு? நீ படிச்சிருக்கீல, அடிப்படை தெரியுதா? செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம்ன்ற இதுல இருந்தே உனக்கு தெரியல. அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா. பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும், அது செத்ததை தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும், அதை தாண்டா அது திங்குது. நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லைன்னு நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? அப்ப எதிர்க்காம எப்படி? நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி மச்சு வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க. அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. வரும்போது முன்னாடி நிற்கிறவன்ட்டு என்ன பேசணும்? நல்லா படிக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும், ஒரு வேலையை தேடிக்கிறங்க, நமக்கு ஒரு காலம் வருது, நம்ம நல்லபடியாக ஆச்சு, இப்படிலாம் பேசணும்ல. எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கியாடா? தேட்டரில் முதல் காட்சி கத்தோம்ல, அதே தான். அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கத்துறேன். ஏய் இருப்பா, உன் வேலை இல்லைப்பா, இருப்பா. நான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது. எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி. இப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி. முதல்ல உன் கொள்கையை சொல்லு, அது எதிராக இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். என்னடா சிரிக்கிறா? ஏன் முதல்ல உன் கொள்கையை சொல்லுப்பா. என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை. எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை. திமுக அரசியல் எதிரி. எந்தெந்த அரசியலில் முரண்படுற? அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல. அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல. நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு, இப்பதுக்கு வர அப்புறமா வா, நான் இவங்களை முடிச்சுக்கிறேன். இப்ப எதுக்கு வரணும்னு சொல்லு தம்பி. முதலமைச்சர் ஆவது அல்ல லட்சியம். முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு, லட்சியம். இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா, இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா, இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா, நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா, இப்படியாடா டே? ஏடா என்னது? ஏண்டா இவ்வளவு பேர் பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் தேட்டர் டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேசக்கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய், எவனோ சொல்லியிருக்கான். உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். என்னது? ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்க இன்னொன்னு டிஎம்கேன்னு. ரெண்டு பேர், ஒரு பொம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பொம்பளை டிவிக்கேல திருடி. இங்க ஒரு டீம் மாஸ்டர். என்னது
அண்ணனை அமைதியாக போகும்போது விட்டுறணும். நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன். சும்மா வாய் தோண்டும் போது அப்புறம் வெளுக்க வேண்டியதானே. பெரியார் கொள்கை வழிகாட்டின்ல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாயின்னு கேட்டேன். அது சொல்லு, நல்லா இருக்கேன், நானும் பின்பற்றுகிறேன். என்ன வேணும்னாப்பா செய்கிறேன். முகத்தை பார்த்து என் முகம்தான் இதுக்கு போடுங்க ஓட்டு. 5 வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும். என் முகத்தை பார்க்காதீர்கள், நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அதான என் மதத்தை பார்க்காதீர்கள், அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள், உயிர்மை நேயத்தை பாருங்கள். அப்படிதானே பார்க்கணும். அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள், நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள். அப்படிதானே வைக்கணும்.